வணக்கம் நண்பர்களே, நான் சரவணன் ஃப்ரம் மலையூர் மீடியா தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, நிஃப்டி இப்ப கரண்ட்ல வந்து 17,972 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற ட்ரேடிங் பிரைஸ்ல இருந்து மேல ஏறலாமா இறங்கலாமா, என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கறத ஃபண்டமெண்டலாவும் டெக்னிக்கலாவும் ரெண்டு விதமா நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபண்டமெண்டலா பாத்துக்கலாம். ஃபண்டமெண்டலா பி ரேஷியோ எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத வந்து ட்ரெண்ட் லைன் அப்படின்ற வெப்சைட்ல நம்ம இதை பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வெப்சைட்ல தான் பி ரேஷியோக்கான சார்ட் கொஞ்சம் கிளியரா இருக்கும். நீங்க உங்களுக்கும் ஃபர்தரா நீங்க அடுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பி ரேஷியோ இப்ப இன்னைக்கு டேட்ல வந்து 21.6 இருக்கு. இந்த 21.6ங்கிறது நார்மலா இல்லையா அப்படிங்கறத நான் சார்ட்ல கீழே பார்த்து சொல்றேன். இப்ப நிப்டியோட ஏர்னிங்ஸ், அதாவது நிப்டி 50 அப்படிங்கிறது இந்தியாவோட முதல் 50 கம்பெனியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம நிப்டி பிரைஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பிரைஸ் தான் நீங்க இங்க பாக்குறது 17,976. அந்த 50 கம்பெனில கிட்டத்தட்ட 25%, 50%, 25 கம்பெனிக்கு மேல பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கும். 30 கம்பெனி பக்கமா டவுன்ல இருந்துச்சுன்னா மார்க்கெட் டவுன்ல இருக்கும். இப்ப அந்த 50 கம்பெனிலையும் ஓவராலா ஏர்னிங்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இண்டிவிஜுவலா பர் ஷேருக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் ஏறிட்டு இருக்குது அப்படிங்கறத டோட்டல் பண்ணி தான் நிப்டி 50யோட ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கரண்ட் ரேட் வந்து 831 ரூபாய் ஒரு நிப்டியோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கணும். பிஇ ரேஷியோனா பிரைஸுக்கும் ஏர்னிங்ஸுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கறதா 21.6 மடங்கு இப்ப இந்த ஏர்னிங்ஸ்ல இருந்து கரண்ட் பிரைஸ் இருக்குது அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம். ஓகே, இந்த 21.6ங்கிறது ஒரு மாசத்தோட பிஇ ரேஷியோட ஹையா இருக்கு. 3 மாசத்தோட பிஇ ரேஷியோ 18 தான். 3 மாசத்தோட பிஇ ரேஷியோ இப்ப 21.57 இருக்கு கரண்ட் பிஇ ரேஷியோ. அப்ப அதிகமா இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க. 6 மந்த் 21.57ங்கிறது 6 மந்தோட பிஇயோட கம்மியா தான் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. இதுவும் அவரேஜா லோல தான் இருக்கு. 2 இயர் 1 இயர் 2 இயர் 5 இயரை பொறுத்த வரைக்கும் பிஇ ரேஷியோ கம்மியா தான் இருக்குது அப்படின்னு வந்திருக்குது. இப்போ இந்த சார்ட்ல நம்ம பிஇ ரேஷியோ போட்டிருக்கோம். இந்த பிஇ ரேஷியோ ஆல் டைம்ல கொடுத்துருக்கோம். இப்ப கரண்ட் ஒரு 5 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் எவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் ஆயிருக்குது அப்படின்றத பாருங்க. ஏன்னா மார்க்கெட் ஓவராலா 26ல இந்த கடந்த 5 வருஷமாவே 26, 25லயே ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. 28, 10,000, 11,000 எல்லாமே ஆவரேஜா ஒரு 25, 26லயே இருக்கு. அப்ப அந்த மார்க்கெட் கிராஷ் ஆனிச்சு பாத்தீங்களா 2020ல, அந்த சமயத்துல வந்து 19 வரைக்கும் பிஇ போயிருக்கு. 19க்கு போனவொடனே 18 வரைக்குமே போயிருந்தது. இதுல பாருங்க தெரியும் 17.58 வரைக்கும் பிஇ போயிருக்குது. 7,800 தான் நமக்கு லோ பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல பிஇ ரேஷியோ எப்ப கீழே இறங்கினாலும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க டக்குன்னு பை பண்ணுவாங்க. அப்படி பை பண்றப்ப மார்க்கெட் ஃபுல்லா மேலே ஏறி இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற கிராப் இது இருக்குது பாத்தீங்களா, இது டார்க்கா இருக்கிறது வந்து பிஇ ரேஷியோக்கானது, கீழே இருக்கிறது நிப்டி பிரைஸுக்கானது. இப்ப அதுக்கப்புறம் ஹைக்கு போய் இது ஆனாலும் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப டல்லா குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப ஓரளவுக்கு 18 பிஇ ரேஷியோ வந்தப்ப ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதான் நான் சொன்ன இல்லைங்களா, அந்த 20 கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு பிஇ ரேஷியோ அப்படின்னாவே ஓவராலா எல்லாரும் பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதையும் நீங்க ஒரு பாயிண்ட் மனசுல வச்சுக்கணும். இந்த பிஇ ரேஷியோ பத்தி நீங்க இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிப்டியை பார்த்தாலும் சரி இல்ல ஸ்டாக்கை பார்த்தாலும் சரி, அதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் பிஇ ரேஷியோ எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான கிளியரான வீடியோ பாருங்க, இந்த மேல இருக்க ஐகார்ட்ல கொடுத்துருக்கேன். பிளஸ் இந்த வீடியோ தான் அது. இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். எவ்வளவு இருந்தா பரவாயில்ல, எவ்வளவுக்கு அதிகமா இருந்தா வாங்கக்கூடாது அப்படின்றத டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இப்ப இருக்கிற கரண்ட் பிரைஸ் படி பாத்தீங்கன்னா பிஇ ரேஷியோ 21.25, அதாவது 21.6ல இருக்கு. மார்க்கெட்டு ஹைல தான் இருக்கு. ஆனா இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஏர்னிங்ஸுக்கும் பிரைஸுக்கும் சம்பந்தம் இல்லாம மார்க்கெட்ல வாலடைலிட்டியில இருக்கு. இப்ப இருக்கிற ஏர்னிங்ஸ்ல ஓவராலா 5 இயர்ஸ்க்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு அனாலிசிஸ் பாத்துறோம். 5 இயர்ஸ் தான் இப்ப பார்த்தோம். ஓவராலா பாக்குறப்ப மார்க்கெட் எவ்வளவு இருந்திருக்கு இங்க இருந்து பாருங்க. கிட்டத்தட்ட 2003ல இருந்து 15, 16, 14, 17 இதுலயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. 2008 கிட்ட 19, 20 வரைக்கும் 25 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன்ஃபால் ஆயிட்டு மார்க்கெட் 13க்குலாம் பிஇ ரேஷியோ நமக்கு கீழே டவுன் ஆயிருக்கு. அந்த சமயத்துல நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஓவராலா நம்ம ஆல் டைம்ல பாத்துட்டு இருக்கிறோம். ஆல் டைம்ல 23, 24, 20, 17, 18 அந்த 20, 21லயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்பவும் அதே 20, 21ல தான் இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பி ரேஷியோ பாருங்க 28, 40 வரைக்கும் போயிருக்கு. அந்த 40ல கூட நம்ம நிறைய பேர் பை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா ஏர்னிங்ஸ் டவுன் ஆன உடனே மார்க்கெட்டு கிராஷ் ஆகாம மேல போயிட்டே இருக்கு. இதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா வாலடைலிட்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு எந்த இடத்துல திரும்பும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. இப்ப 21ங்கிறது 831 ஏர்னிங்ஸ் அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கணும். ஆவரேஜா நமக்கு 20 வருது.
இப்போ நம்ம இந்த சார்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 20 பி ரேஷியோ 20க்கு கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப, இப்ப 20னா மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 20 × 831 ஏர்னிங் பர் ஷேர் வருது இல்லைங்களா. மார்க்கெட் 16,620 இருந்துச்சுன்னா ஓகே. இந்த இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு 20 வந்துச்சுன்னா அந்த 1.6 சேஞ்ச் ஆகணும், 20க்கு வரணும் அப்படின்னா மார்க்கெட் 16,620 இருக்கணும். இதை நீங்க ரெண்டு விதமா பாத்துக்கணும். மார்க்கெட் இறங்கினாதான் பி ரேஷியோ குறையணும் அப்படின்னு கிடையாது. இப்ப இந்த ஏர்னிங்ஸ் அதிகமானாலும் மார்க்கெட் இதே நிலைமையில இருந்துகிட்டு கூட ஏர்னிங்ஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஓவரால பி ரேஷியோ குறையும். ஏன்னா பிங்கிறது பிரைஸுக்கும் ஏர்னிங்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். ஒன்னே இந்த ஏர்னிங்ஸ் அதிகமாகணும், அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட் நல்ல வளர்ச்சி கண்டு நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க, நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருந்தாலும் பி ரேஷியோ இறங்கி 20 கிட்ட வந்துடும். மார்க்கெட்டும் இப்ப இருக்கிற பிரைஸ் இதே லெவல்ல ஏர்னிங்ஸ் ஏறிச்சுன்னா ஆவரேஜ் ஆயிக்கும் அப்படிங்கறதான். அது அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பி ரேஷியோல ஓரளவுக்கு ஃபுல்லா பாத்துங்க. இப்ப ஃபண்டமெண்டலா அந்த 20, 21ங்கிறது தான் இருக்கு. அடுத்து சார்ட் நம்ம பாக்குறப்ப இது வந்து டெய்லி சார்ட்ல இருக்கு. டெய்லி சார்ட்டை இப்படி கிட்ட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்காது. நான் என்ன பண்றேன், வீக்லி சார்ட்டுக்கு போறேன். வீக்லி சார்ட்ல இந்த ட்ரெண்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கீழே இந்த இடத்துல நம்ம பி ரேஷியோ பார்த்தது வந்து 18க்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த பேட்டர்னை பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ், அதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷன். இந்த பேட்டர்னை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடணும். இது என்னன்னா நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, பிளாக் பேட்டர்ன் அப்படின்னு போடுங்க. பிளாக் பேட்டர்ன் ட்ரேடிங் இதை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ட்லயே காட்டி கொடுத்துரும். இங்க பாருங்க, ஒரு அப் மூவ், ஒரு சின்ன கரெக்ஷன், மறுபடியும் அப் மூவ், ஒரு அப் மூவ், ஒரு சின்ன கரெக்ஷன், அப் மூவ் இருக்கு பாத்தீங்களா. அப்ப பிளாக் பேட்டர்ன்ங்கிறது இன்வெர்டடாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். அந்த மாதிரி இப்ப ஒரு அப் மூவ் கொடுத்துருக்குது, ஒரு சின்ன கரெக்ஷனு, அடுத்த அப் மூவ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப ஏர்னிங்ஸ் ஏறிச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இது அப்படியே தலைகீழா போட்டு பாத்தீங்கன்னாலும் டவுன் ட்ரெண்டுக்கு நீங்க யோசிக்கணும். பாருங்க, கீழே இறங்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் இறங்கும். இது அப்படியே ரிவர்ஸாவும் பாத்துக்கணும், இல்ல பாசிட்டிவ் மூட்லயும் பாத்துக்கணும். இப்ப நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் இருக்கு மார்க்கெட். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹை, அதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷனு, இப்ப அடுத்து மேல மூவ் ஆகணும். அந்த மூவ் ஆகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு சின்ன லைன் போட்டு பார்க்கணும். இந்த லைன் எப்படி போடணும்ன்றது சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன் தான். இந்த லைன்ல நான் எப்படி வரையணும் அப்படிங்கறத நம்ம ஒரு வீடியோலயே பார்ப்போம். இங்க இருந்து இந்த 3 ஹையை டச் பண்ற மாதிரி வரைஞ்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு லைன் கிடைச்சிரும். ஓகே, அடுத்து இன்னொரு லைனும் நான் கீழே போடுறேன். மேக்சிமம் இந்த ஹை லோவை டச் ஆகணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நான் மார்க்கெட்டு நான் இந்த இடத்துல பிரேக் பண்றப்ப எதிர்பார்த்தேன். நாம எப்பவுமே நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு வீடியோ போடுறப்பையும் சொல்லியிருக்கிறேன், மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு உடனே வாங்கக்கூடாது. மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு சின்ன கேப் போட்டு சின்ன கரெக்ஷன், மைனர் கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல போகும். அந்த சமயத்துலதான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணாது, நம்ம பை பண்ணல இருந்து ஏற ஆரம்பிக்கும். நீங்க பிரேக் பண்ண உடனே வாங்கிட்டீங்க அப்படின்னா மேல போன உடனே டவுன் ஆகும். அந்த வெக்ஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, கட் பண்ணிட்டு வெளியில வந்துருவீங்க. நீங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் மேல மார்க்கெட் போகும். ஓவராலா உங்க மைண்ட் செட் என்ன, நான் பை பண்ணா இறங்குது, நான் செல் பண்ணிட்டு வெளியில வந்தா ஏறுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணணும்னா, பிரேக் பண்ணிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பை பண்ண பார்க்கணும். ஓகே, இந்த லெவல்ல இப்ப பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துருச்சு, மேல அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஹை இங்க பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாக்குறப்ப இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் பாருங்க, ஹையை பிரேக் பண்ணாம தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட ஹை, இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட ஹை எல்லாம் பிரேக் பண்ணிருச்சு, 18,150 இந்த ரேஞ்ச் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஏற்கனவே இருந்த 18,546 ஹையை வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கறதான். அப்ப ஓவராலா நிப்டி 50யோட 50 கம்பெனிஸும் ஏர்னிங்ஸ் ஓரளவுக்கு வந்தா மட்டும்தான் இந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மார்க்கெட்ல வேற ஏதாவது நியூஸ் அஃபெக்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா இந்த ஹைல இருந்தே கூட மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த அனாலிசிஸ் அதாவது ஃபண்டமெண்டலாவும் பார்க்கணும், டெக்னிக்கலாவும் பார்க்கணும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஒவ்வொன்றுக்கும் பார்த்துட்டு நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த போர்ட்ஃபோலியோல ஒவ்வொரு ஸ்டாக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்பப்ப. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா பி ரேஷியோ வேற ஏதாவது
டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திப்போம்.